அப்படியே நார்த்துக்கு வந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி 55 இயர்ஸ் அதே தரும். நைட்டு ஸ்பெஷலாக ஜாடி ரொட்டின்னு இருக்கும், ராஜஸ்தானி மீல்ஸில் அது கொடுப்போம். குவாலிட்டி நீங்கள் வாங்க ஃபேமிலியோட சூப்பராக இருக்கும். பன்னீர் கிரேவி வந்து கொடுப்பாங்க. ஒரு தயிர் ஒன்று வரும், ஒரு பாசுந்தி ஒன்று வரும். பாசுந்தி மீன்ஸ் ஹிந்தியில் வந்து ராஜஸ்தானில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக வந்து ரைஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து சாம்பார், மோர் குழம்பு எல்லாமே இருக்குது. அப்போ சாப்பிடுவோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கிட்ட தான் நம்ம இருக்கோம். இங்கே ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. இப்போ ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப வருஷமாக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோமா. நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு கோபுரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. வடக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் 7:30 ஆரம்பிக்கும். ஃபுல்லாக நார்த் இந்தியன், ஆலு பரோட்டா, பூரி எல்லாமே கிடைக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா மீல்ஸ்லேருந்து பஞ்சாபி ஐட்டம் அப்படியே நார்த்துக்கு வந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி 55 இயர்ஸ் அதே தரும். நைட்டு ஸ்பெஷலாக ஜாடி ரொட்டின்னு இருக்கும், ராஜஸ்தானி மீல்ஸில் அது கொடுப்போம். குவாலிட்டி நீங்கள் வாங்க ஃபேமிலியோட சூப்பராக இருக்கும். கடை பார்த்தீங்கன்னா மொட்டை கோபுரம் இருக்குது, மீனாட்சி அம்மன் நார்த்து டவர். அதுக்கு அப்படியே எய்த்தாப்பில் செப்பல் ஸ்டாண்டில் எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்கும். மோஸ்ட் வெல்கம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பகவதி மோகன்ஸ் போஜனாலயா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் டிஷ் எல்லாமே டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம இப்போ வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்கோம், கொண்டு வந்துடுவாங்க நம்மளுக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி ரொட்டி தாலி ஸ்பெஷல் இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் அன்லிமிட்டட் ரொட்டி, ரைஸ் எல்லாமே வந்துடும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டி இதெல்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஸ்வீட் இருக்குது, தயிர் இருக்குது, எல்லாமே அவங்ககிட்டே கேட்போம். வந்து ஒரு பன்னீர் கிரேவி வந்து கொடுப்பாங்க. ஒரு தயிர் ஒன்று வரும், ஒரு பாசுந்தி ஒன்று வரும். பாசுந்தி மீன்ஸ் ஹிந்தியில் வந்து ராஜஸ்தானில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மோர் குழம்பு, ஒரு சாம்பார், ஒரு அன்னைக்கு ஏற்ற மாதிரி குருமான்னு சொல்லுவாங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காயும் அதே சேம் தான் மாறிக்கிட்டு இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் ஆனியன் மசாலா வரும். அது போக காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பச்சை மிளகாயும் அந்த இது பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஆனியன். அது போக இது ஒரு ஊறுகான்னு ஒன்று வரும். இது ஃபுல்லாக வடநாட்டிலே தயாரிக்கிறது. அது வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொட்டி இது தால், இதில் நம்மளுக்கு பன்னீர் வச்சுருந்துருக்காங்க. பன்னீர் வச்சு கொடுத்துருக்காங்க. பன்னீர் சூப்பராக இருக்குது. லஸ்ஸி, மோர் அதுவும் கொடுத்துருக்காங்க. சரி,
பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் அதெல்லாம் போட்டு அது ஒரு சைட் டிஷ் வச்சுருக்காங்க. இந்த ரொட்டி எல்லாமே சுட சுட கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் ரொட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரைஸ் நம்மளுக்கு இருக்குது. உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு, இந்த பன்னீர், நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு காம்பினேஷன் நிறையா இருக்குது. நிறையா இது கொடுத்துருக்காங்க இந்த ரொட்டிக்கு. தனியாகவே பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே தனியாகவே வச்சுருக்காங்க. அதில் ஏதோ ஊறுகாய் இருக்குது. இதில் பாத்தி இது என்ன? ஓகே சார். திருப்பி டால் இந்த மாதிரி ஏதாவது வேணாலும் கேட்குறாங்க. நல்லா கவனிக்கிறாங்க இங்கே. வெங்காயம், இந்த ரொட்டி, இந்த வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. பன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்டிமேட் இந்த பன்னீர். வெஜிடபிள் நிறைய வெரைட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேணும்னாலும் கூட கொடுக்குறாங்க. டால் கேட்டாலும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த ரொட்டி வந்து ரெண்டு சாப்பிட்ருக்கோம். அது போக வந்து ரைஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து சாம்பார், மோர் குழம்பு எல்லாமே இருக்குது. அப்போ சாப்பிடுவோம். நான் ஒரு மிளகா எடுத்து கழிச்சேன். அதான் அந்த உரப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நம்ம அது மாதிரி உரப்பு அதிகமாக கிடையாது. நல்லா எல்லா பேரும் சாப்பிட்றல விரும்பி சாப்பிடலாம். லெஸ்ஸி இருக்குது. ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைஸ் எல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்து நம்ம சாம்பார் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாம்பார் நல்லா இருக்குங்க. இந்த அப்பளமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிப்போம். இவங்க வந்து சுட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க. சாம்பாரும் நம்ம ஊர் டேஸ்ட்டில் தான் இருக்குது. இதில் வந்து மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். வெங்காயம் எடுத்துக்கிறோம்.
நல்லா இருக்குங்க மோர் குழம்பு. இது வந்து தயிர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கட்டியாக இருக்குது தயிர். மோர் குழம்பு கொடுத்துருந்தாங்க, இந்த தயிரை பார்த்தாலே உங்களுக்கு கட்டியாக இருக்குது. தயிர் மோர் வெஜிடபிள் உருளைக்கிழங்கு. சரி, இது வந்து லெஸ்ஸின்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. லெஸ்ஸி இது சாப்பிட்டுட்டு அந்த ஸ்வீட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க லெஸ்ஸி. இந்த கிளாஸில் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக அந்த இனிப்பு சூப்பராக இருக்குங்க, செம்மையான ஒரு ஸ்வீட்டு. ஃபுல்லாகவே மில்க் ஐட்டம் தான். மோர் குழம்பு, லெஸ்ஸி, அதுபோக அந்த ஸ்வீட்டு, இது மில்க் ஐட்டம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.